Hi friends, Radhika Kerala Logukku vanakkam. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டெம்பிள். நாங்கள் டெம்பிள் போகணுன்னு சொல்லி நாங்கள் போகலை, நாங்கள் அக்கா வீட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் கிளம்பியிருந்தோம். மிட்லில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட்டுக்கிட்ட கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரண்ட் சைடு தான் இந்த கோயில் இருந்துச்சு. அது மெயின் ரோட்டில் தான் வரும், காஞ்சங்காடுன்னு சொல்கிற ரோட்டில் வரும். நான் எப்பயுமே பஸ்ஸில் போகிறப்ப இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்னால் போக முடியலை. பஸ்ஸில் ஜர்னி பண்ணுறப்ப நமக்கு அப்படி போக முடியாதுல்ல, அதனால தான் போக முடியலை. அப்போ இது ஒரு சான்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்களே நினச்சி பார்க்கல அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. அந்த கோயிலுக்கு போன பிறகு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு ஃபுல்லு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், ஒரு கோல்டன் பேட்டர்னில் தான் இருக்கும். அது நல்லா பார்க்குறப்ப நம்மளை அங்கே வர வைக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அப்போ அந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனா, நெய் விளக்கு ஏற்றுறது. அது ஆல்மோஸ்ட் எல்லாம் கேரளா கோயில்லையும் இருக்குது நெய் விளக்குங்கிறது. அது நாங்கள் பாப்பா பேர்லேயும் என் பேர்லேயும் ஒன்று வாங்கிக்கிட்டு அது ஒரு 10 ரூபா தான் சார்ஜ் வரும், ஜாஸ்தி ஒன்றும் வராது. நெய் எண்ணெய் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு 10 ரூபா பே பண்ணால் போதும். விளக்கும் அவங்களே கொடுப்பாங்க. நம்ம அதை விளக்கு ஏற்றி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே சைடில் வச்சிடணும். அது ஒரு ½ அன் ஹவர் எரியும். அதுக்கு பிறகு அவங்க எடுத்துருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உள்ளே 3 குடி இருக்குது. ஒன்று ஐயப்பா விட்டு, ஒன்று கணபதிட்டு, ஒன்று முருகன்ட்டு. அப்போ எனக்கு அது உள்ளே போன உடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரும் இத்தனை வருஷத்தில் அந்த கோயிலுக்கு போகலையா. அவர் வளர்ந்தது எல்லாம் இதே ஊரில் தான். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போகலை அப்படின்னாரு. நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ எங்களுக்கு இது ஒரு சான்ஸ் மாதிரி கிடைக்கவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கோயிலில் உள்ளுக்குள்ளதை தான் நான் இப்போ வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என் ஹஸ்பண்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 o'clock போனோம் ஈவினிங்கு. 6:30 தான் பூஜை டைமு. அதனால வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோ, இல்லை கேரளாவில் ஏதாச்சும் ஒரு சூப்பரான பிளேசஸ் ஆகட்டும், நாங்கள் ஜர்னி பண்ணதாக இருக்கட்டும், பாப்பாவை பற்றியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் தீபா நர்சிங் ஹோமு. அங்கே தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். அதுக்கு பிறகு பாப்பாவுக்கு தலைமுடி கட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பாப்பாவுக்கு நான் தான் தலைமுடி கட் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல, எனக்கு தலைமுடி கட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு 1 டைம் தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அந்த கொரோனா டைமில் எங்கேயும் போக முடியாத டைமாக பார்த்து நான் சொன்னேன் என் வீட்டுக்கார்ட்ட, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அதனால் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாரு. அப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு பாப்பா வந்த பிறகு பாப்பா கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கணும்னு இல்லைல்ல, நம்மளே கட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் 2 வருஷமாக நானே தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஷாப்பில் கட் பண்ணுறது. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.